உறவுகளுக்கு வணக்கம். மாதா கோயிலில் வழிபட்ட தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டையொட்டி நடிகர் விஜய் உத்தரவின்படி மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக மாதா கோயிலில் வழிபடுமாறு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துக்கு விஜய் உத்தரவிட்டார். அதன்படி நேற்று புஷி ஆனந்த் தன்னுடைய தொண்டர்கள் படைசூழ மதுரை கீழவாசல் புனித மரியன்னை பேராலயத்துக்கு சென்று கத்தீட்ரலுக்கு சென்று மெழுகுவர்த்தி கொளுத்தி வழிபட்டார். அங்கிருந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். துண்டு பிரசுரம் விநியோகித்தார். விஜய் மரியன்னை பேராலயத்துக்கு செல்லும்படி உத்தரவிட்ட காரணத்தினால் விஜயின் வேண்டுகோளை ஏற்று மதுரை மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நேற்று முதல் மதுரை தூய மரியன்னை பேராலயத்துக்கு சென்று அவர்களும் வழிபட ஆரம்பித்துள்ளார்கள். தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் சென்று வழிபட ஆரம்பித்துள்ளார்கள். மாநாடு எந்தவித இடையூறின்றி நடைபெற வேண்டும், மழை வரக்கூடாது, எந்தவித விபத்துகள் ஏற்படக்கூடாது, எந்தவித ஆபத்துகளும் ஏற்படக்கூடாது, எந்தவித இடையூறுகளும் மாநாட்டுக்கு வரக்கூடாது என்று தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தூய மரியன்னை பேராலயத்துக்கு சென்று வழிபட ஆரம்பித்துள்ளனர். மேலும் மாநாட்டிற்கு வருபவர்களும் செல்பவர்களும் வழியில் எந்தவித சாலை விபத்துகளிலும் சிக்கக்கூடாது, பத்திரமாக ஊர் போய் சேர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டுள்ளனர். மேலும் விஜய் தமிழகத்தில் வெற்றி பெற்று தமிழ்நாடு முதலமைச்சராக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துள்ளனர். தூய மரியன்னை பேராலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பேராலயம் மதுரையில் உள்ளது, கீழவாசலில் உள்ளது. இது கத்தீட்ரல் ஆகும். இந்த ஆலயத்துக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் திரளாக வந்து ஜெபித்து கொண்டு செல்கிறார்கள். மதுரை வருபவர்கள் தூய மரியன்னை பேராலயத்துக்கு சென்று ஜெபிக்கவும்.